கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள் 23/8/2025 புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 1 கொரிந்தியர் 15 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேங்க்ஸ் பி டு காட். He gives us the victory through our Lord Jesus Christ. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை சில நிமிடங்கள் தியானித்து கர்த்தருடைய கரத்தில் நம்மையும் இந்த நாளையும் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனை குறித்து நன்கு அறிவேன். அவர் என்னோடு கூட ஒரு விசை தன்னுடைய வேதனைகளை பகிர்ந்து கொண்டார். எவ்விதமாக அப்படின்னு சொன்னால், அவர் சொன்னார், எனக்கு ஒரு வேலையும் உருப்படி அமைய மாட்டேங்குது. அப்படித்தான் நான் அந்த இடத்துல வேலையில் இருந்தாலும் அந்த வேலை எனக்கு கொடுக்கறதில்ல. அதை மீறி அந்த இடத்துல நான் இருந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனியை இழுத்து மூடிடுறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வேடிக்கையாக சொன்னாலும் அவருடைய வார்த்தைகளில் இருந்த ஆழமானவருடைய வலிகளை உணர முடிந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒருவேளை உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், அன்பு சகோதரரை போல வேறு யாராகிலும் தோற்று போகிறேன், எந்த இதிலும் நான் சித்தி பெற மாட்டேன்கிறது. அல்லாவிட்டால் நான் எல்லா விதத்திலும் இழப்புக்குள்ளே காணப்படுகிறேன், ஏன் இந்த வாழ்க்கை என்று சொல்கிற வேதனைகள் துக்கத்தோடு கூட அமர்ந்திருக்கிற சகோதரன் சகோதரி, அன்பு மகன் மகா, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஜெயம் உங்களுடையது. என்னால் தனிப்பட்ட முறையில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ட்டு இல்லை. ஜெயம் கர்த்தருடையது. விக்டரி பிலாங்ஸ் டு ஜீசஸ். அந்த தேவனை கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறது நாம் உணர்ந்தால், அறிக்கை செய்தால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜெயமுள்ள வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதம் 75:6 சொல்கிறது, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் ஜெயம் வராது. No one from the east or the west or from the desert can exalt man. ஜெயம் கர்த்தருடையதாக இருக்கிறது. 1 யோவான் 5:4 சொல்கிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். For everyone born of God overcomes the world. This is the victory that has overcome the world, even our faith. ஜெயத்தை தருவாராக. தோற்று போன, இழந்து போன, நஷ்டப்பட்டவனுடைய வாழ்க்கையில் ஜெயம் உங்களுடையதே. ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசத்தோடு எழும்புங்கள், தைரியப்படுங்கள். ஜெயத்தை தரக்கூடிய ஆண்டவரை மகிமைப்படுத்தி என்னோடு இணைந்து ஒரு நிமிடம் மாத்திரம், ஒரே ஒரு சில நிமிடங்கள் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஜெபத்தை என்னோடு இணைந்து செய்கிற தேவ ஜனங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை தோல்வியே உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியை காணப்பட்டாலும் ஜெயத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டவர் அவளை தைரிய